Finally, the last act of today's interview is that ఈయన పాటలు పాడుతూనో మ్యూజిక్ వాయిస్తూనో మీకు కథలు వినిపించారు అని కొన్ని ప్రోగ్రామ్స్ లో నేను చూశాను. సో అది ఎలా చేశారు అనేది మీరు ఒకసారి మాకు చేసి చూపించాలి. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த சீனில் ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ ஃபேஸ்லேருந்து வில் கிரேன் டவுன் சார். ஸோ பேசிக்காக ஹீரோ என்ன பார்க்குறாருன்னு காட்ட மாட்டோம். ஸோ ஹீரோ வந்து எதையோ ஆஸ்ட்ரக்காக பார்த்துட்டு இருக்கான். அந்த பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கேமரா கிரேன் டவுன் ஆகுது, இன் ஹை ஸ்பீட் அப்படியே கிரேன் டவுன் ஆகுது. கட் பண்ண ஒரு பீட் வரும் சார். அந்த பீட்டில் கட் பண்ண கோயிங் டு ஒயிட் ஷாட். அந்த ஒயிட் ஷாட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஆதி இஸ் சீயிங் இஸ் ஹோம். ஸோ ஒயிட்டில் அவன் நிற்பான், அவன் ஹோம் லார்ஜர் தேன் லைஃபாக தெரியும். அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக ட்ராக்கின் ஆகும். தென் ஹியர் நெக்ஸ்ட் ஷாட் வில் பி ஹி சீயிங் ஹிஸ் ஹவுஸ். கட் பண்ண அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடை காட்டுவோம் சார். வீடை காட்டும்போது அப்படியே அவன் அந்த கேட்டு கிட்ட வரும்போது வில் கம் பேக், ட்ராக் பேக் டு ஹிஸ் பேக் ஷாட். அண்ட் அந்த ஷாட்லேயே ஹி வில் டச் த கேட் சார். அவனோட கேட்டை டச் பண்ணுவான். அந்த கேட்லேருந்து அப்படியே அந்த கேட் ஒட்டி அந்த 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 கேட்டோட இதில் வந்து அப்படியே ட்ராக்கிங் பண்ணுவோம். ஹிஸ் ஃபிங்கர்ஸ் டச்சஸ் ஆன் த கேட். அப்படியே போது ஹீல் டேக் ஹிஸ் ஹேண்ட் ஆஃப். நவ் ஹீல் டர்ன் டுவர்ட்ஸ் அ ஸ்ட்ரீட் சார். அந்த ஸ்ட்ரீட்டை இப்படி பார்ப்பான். கட் பண்ணி அவன் சஜஷனில் காட்டுவோம். வில் ஷோ ஹிஸ் பாடி, ஹிஸ் ஆர்ச் ஆஃப் த சஜஷன். அண்ட் இந்த சைடில் ஒரு எம்டி ஸ்ட்ரீட்டை காட்டுவோம், ஒரு டேர்னிங் ஸ்ட்ரீட் மாதிரி காட்டுவோம் சார். ஸோ பேசிக்லி இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் மாம் வில் பி ஹியர். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் உங்களுக்கு மியூசிக்கெலாம் நரேட் பண்ணுறேன் சார் எப்படி இருக்கும்னு. ஸோ பேசிக்லி ஹீ சீயிங் த ஹவுஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் வருது. இங்கே ஒரு பீட்டில் வி கட்டிங் டு பேக் ஷாட். இங்கே பேக் ஷாட்டில் காட்டுறோம். வீடை பார்க்குறான். கட் பண்ணி அகெயின் சீஸ் த டீடைலிங் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். கட் பண்ணால் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படியே பேக் ஷாட் போடுவோம். அவன் பேக் ஷாட்லேயே அவன் கேட்டை எப்படி தொடுறான். அவன் தொடுறது இந்த கேட்லேயே அப்படியே ட்ராக் ஷாட் போவோம். அவன் கை அப்படி எடுப்பான். கட் பண்ணால் அந்த சைட் ரோட்டில் பார்ப்பான். ரோடை காட்டுவோம், எம்டி ரோடு. கட் பண்ணி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுவோம். அந்த ரோடு மட்டும் இன்னும் அம்மா வரல, மற்றவங்களாம் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இஸ் வெயிட்டிங் ப்ரீதிங். அது தப்புன்னு ஸோ இந்த பீட்டில் சார் இந்த வெயிட்டிங் ஒரு சஸ்பென்ஸில் அம்மா வரல, பார்க்குறான். சடனாக இங்கே ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டில் ஹிஸ் டேர்ன் பண்ணால் ஒரு நாயை காட்டுறோம் சார். அந்த நாய் வந்து த டாக் இஸ் லேயிங் டவுன். யாரோ வந்த உடனே இப்படி எழுந்து இப்படி வாலாட்டோம்ல சார், அந்த மாதிரி இப்படி வாலாட்டம். அதை சென்ஸ் பண்ணதும் அந்த நாய் அப்படி ஓடும். ஸோ அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்ணும், அதை பார்த்ததும் டப்புன்னு அந்த எம்டி ரோடு இவ்வளோ நேரம் பார்த்துருந்தான்ல, டப்புன்னு இப்படி பார்ப்பான். அங்கே பில்டப் சார், அம்மாவோட பில்டப். ஸோ இஸ் வெயிட்டிங். எம்டி ரோடு காட்டுறோம், இவரோட ப்ரீதிங்கை காட்டுறோம். திருப்பி எம்டி ரோடு வரல. இங்கே ஏதோ ஒரு சவுண்டை சென்ஸ் பண்ணுறான். இப்படி பார்க்குறான். நாய் அப்படி அங்கேருந்து இப்படி எழுந்து இப்படி வாலாட்டிட்டு இட் இஸ் ரன்னிங். இப்போது எம்டி ரோடை பார்க்குறான். இப்போது அமலா மேமோட கை இப்படி டைக்னெல்லாம் இப்படி வரும்போது இப்படி என்ட்ராகும். அவங்க காலில் அப்படியே சாரி அப்படியே படித்து அவங்க கால் இப்படி வரும். அவங்க பேக் ஷாட்டில் அந்த நாய் இப்படி ஓடி வரும். அதுக்கு இப்படி குனிவாங்க. இப்போ ஹீரோ எக்ஸ்பிரஷன் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே சார்ஜ் ஆகும். இங்க அம்மானுவா அப்படியே அம்மா நாய் கையிலேருந்து அப்படியே அப்படி தடவி அப்படியே பேச காட்டுவோம். அப்படியே இப்படி என்டர் ஆவாங்க. கட் பண்ண அப்படியே பாப்பா